காரணம் சொல்கிறவன் நயா பைசாவுக்கு உதவாதவன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது இந்த அந்த வேலை இருந்தது, இந்த வேலை இருந்ததெல்லாம் சொல்கிறான்னா அவனால் அது முடியல அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன? கடவுளை கும்பிட்டு சோறு துண்டுறதுக்கு நேரம் ஒதுக்குறில்ல, டிவி பார்க்க நேரம் ஒதுக்குறில்ல, உன் பொண்டாட்டியை போய் இட்டுன்னு வர நேரம் ஒதுக்குறில்ல, சினிமாவுக்கு போக நேரம் ஒதுக்குறில்ல, விளையாட போக நேரம் ஒதுக்குறில்ல, ஊருக்கு போக நேரம், எல்லாத்துக்கும் நேரம் உதவுங்குது. உன்னை பற்றி நீ அறியறதுக்கு நேரம் இல்லைன்னா எப்படி அது ஒத்துக்க முடியும்? அப்போ அவன் உதவாதவன்னு அர்த்தம். இந்த உடலை எதுக்கிடா வந்ததுன்னு அம்மா சொல்கிறான், உத்தமனை காண்றதுக்குடாந்து. ஆசையில் அலையும் போது மற்றதெல்லாம் மறைச்சிடும், திரை போட்டுடும். மாயை திரை போட்டுடும். மாயை விலகணும்னா ஆசை அழியணும். ஆசை திரை தான் மனுஷனை மறைக்கிறது. அதை அழிக்க முடியாது. அழிஞ்சா அவனுக்கு ஆசை போயிடும். ஆசை போனால் இல்லறம் திறந்துருவான். அதனால்தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு கடவுளாண்ட போனீன்னா கடவுள் இருக்குது, சிலை இருக்குதுப்பா, அந்த சிலைக்கு பக்கத்தில் அர்ச்சகர் நிற்கிறாரு. அர்ச்சகருக்கு அப்புறம் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ பேரை தாண்டி நான் எனக்கு எங்கேப்பா கடவுள் தெரியும்? கடவுளை பார்க்க முடியலப்பா, மறைக்குதுப்பா எனக்கு. நீ ஏன்டா அந்த 1000 பேரை பற்றி யோசிக்கிற? நீ கடவுளை பற்றி மட்டும் யோசிடா அப்படின்றாரு. அதுக்கு சொல்கிறாரு, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் மாய காயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகை சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் மற என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரபூபதியே அப்படின்றார். எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லையா, நீ தாயா எனக்கு காவல். இந்த உலகம் எனக்கு பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எல்லாத்தையும் நான் இழந்து நிற்கிறேன் ஐயா. எனக்கு துணையாக வர்றது நீ ஒண்டி தாயா வரணும், உன்னை தாயா நம்பியிருக்கிறேன்றான். அப்போது இந்த 1000 பேரும் தெரில, சில பக்கத்தில் இந்த அர்ச்சகரும் தெரில, சாமி மட்டும்தான் தெரியுது. அதில் என்னன்னா சொல்கிறான் பார், ஏன் வேல் வச்சுக்குது, ஏன் பாம்பு வச்சுக்குது, ஏன் சேவல் வச்சுக்குதுன்னு சொல்லின்னு வரோம். ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் மாய காயமா முகனை செறிவில் சாடும் தனி யானை சகோதரனே முருக விநாயக பெருமானுடைய தம்பியே அப்படின்றான். இப்படி கடவுளை யாரு எதிர நின்னாலும் தெரியக்கூடாது, இறைவன் மட்டும்தான் தெரியணும். அவன் தான் சரியான பக்தனை தவிர உருவம் தெரியுது 4 பேர் மறைக்கிறான்றது கடவுள் பக்தியே கிடையாது.